வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. எடுத்துக்காட்டு 3.16 பின்வருவனவற்றை காண்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 14x/4/y divided by 7x by 3y power 4. செகண்ட் கொஸ்டின் x² - 16 by x plus 4 divided by x minus 4 by x plus 4. தேர்ட் கொஸ்டின் பாருங்க 16x² - 2x minus 3 divided by 3x² - 2x minus 1 divided by 8x² plus 11x plus 3 divided by 3x² minus 11x minus 4. ஓகே, இந்த மாதிரி சம்ஸ்ல நாம பேசிக்கா என்ன தெரியும் நமக்கு? ஸோ 1/2 டிவைடட் பை 3/4னா என்ன பண்ணுவோம்? ஸோ 1/2வை நம்ம என்ன பண்ணுவோம்? இதனுடைய தலைகீழியால பெருக்கிக்குவோம். ஆக்சுவலாக வந்து வகுத்தல் அப்படி பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? பெருக்கிக்குவோம். 4/3ன்னு பெருக்கி ஸோ அதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணிட்டு 2/3 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் தெரியுது இல்லையா? ஓகே, இதை போல தான் நம்ம வந்து இதில் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க, தட் இஸ் 14x/4/y இருக்கு இல்லையா? அது அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, இங்க இருக்கக்கூடிய இந்த வகுத்தல் இருக்கு இல்லையா? இந்த வகுத்தலை நம்ம என்ன பண்ணலாம்னா தலைகீழியால பெருக்கிக்கலாம். தட் மீன்ஸ் இந்த கீழே இருக்கக்கூடிய 3y/y power 4 வந்து மேலையும் 7x கீழையும் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பெருக்கிக்கலாம். ஓகே, பெருக்குனா இப்போ பாருங்க x/4க்கு பதிலாக நான் மொத்தம் எத்தனை x எழுதணும்? 1 2 3 4 எழுதணும். y/4க்கு பதிலாக எத்தனை y? 1 2 3 4. ஓகே, அப்புறம் கீழே இருக்கக்கூடியது என்னது? திஸ் y-யும் 7x-ம். ஸோ அது அப்படியே எழுதியாச்சு. ஓகே, இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்கே எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் பண்ணுங்க. ஸோ 7க்கு 7 2 14. அடுத்தது ஒய்க்கு ஒரு ஒய் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மிச்சம் என்ன கிடைக்குது பாருங்க, தட் இஸ் ஈக்குவல் டு மொத்தமாக ஸோ 1 2 3 எக்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸ் கியூப் போட்டுக்கலாம். எத்தனை ஒய்? 1 2 3 ஒய் இருக்கு. ஸோ ஒய் கியூப் போட்டுக்கலாம். அண்ட் 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6. ஓகே, 6 போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கீழே வந்து டிவைட் பை 1 தான் இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 6x³ y cube. இந்த ஆன்சர் எப்படி எழுதலாம்? தட் இஸ் 6 into xy the whole cubeனு எழுதலாம். இதுவும் நம்மளுடைய சொல்யூஷன் தான். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, x² - 16 divided by x plus 4 divided by x minus 4 by x plus 4. ஓகே, இதுலேயும் அதே மாதிரியான ப்ராக்டிஸ் தான். தட் இஸ் இங்கே வகுத்தல் இருக்கு. ஸோ அந்த வகுத்தலில் நம்ம என்ன பண்ணணும்? இங்கே ஸோ பெருக்கெல்லாம் மாற்றிடணும், அவ்வளோதான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ த ஜஸ்ட் சிம்பிள். ஸோ x² - 16 நம்ம இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்குது? தட் இஸ் a² - b² ஃபார்மேட்டில் a - b into a plus bன்னு போடுவாங்க இல்லையா? அப்போது இந்த x² - 16 நான் என்னென்னு எழுதிக்க போகிறேன்? தட் இஸ் x² - 4² எழுத போகிறேன். ஓகே, அப்போ இங்கே பாருங்க, ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸ், பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 4. அப்போ x - 4 into x plus 4 அப்படின்னு போடலாம் தானே? அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த டேர்மை உள்ள இன்புட் பண்ணலாம். ரைட், அதே போல் கீழே இருக்கிறத அப்படியே போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ இந்த வகுத்தலில் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணணும்? இதை மேலே கொண்டு போய் பெருக்கிக்கணும். இதை நம்ம கீழே கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஸோ அதான் x plus 4 மேலே போயிடுச்சு, x minus 4 கீழே வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். x minus 4க்கு x minus 4 கேன்சல் பண்ணலாம். x plus 4க்கு x plus 4 கேன்சல் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்ன கிடைக்குது? ஸோ x plus 4. இது நம்ம சொல்யூஷன். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 16x² - 2x minus 3 divided by 3x² - 2x minus 1 எதால டிவைட் பண்ணணும்? 8x² plus 11x plus 3 divided by 3x² minus 11x minus 4ஆல. பட் நம்ம தான் டிவிஷன்னா என்னன்னு பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ ஜஸ்ட் அதை வந்து அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஸோ இன்வர்ஸா, அதாவது இதை வந்து ரெசிப்ரோக்கலாக மேலே எழுதுங்க. கீழே இருக்கிற 3x² இங்கே கொண்டாந்துருங்க. ஸோ அதை நான் இங்கே கொண்டாந்துருக்கேன். ஓகே, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய 8x² plus 11x வந்து கீழே எழுதிக்கோங்க. ரைட், இப்போ இதை பாருங்க, இது எல்லாமே வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன், அதாவது இருபடி சமன்பாடாக இருக்குது. அதை நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? ஸோ காரணிப்படுத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 16x² நம்ம பார்க்கலாம். அதாவது 16x² minus 2x minus 3 போட்டேன். ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபர்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ராஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு. ஸோ இப்போ -2x இருக்கு இல்லையா? அது வந்து ஏதோ ஒரு 2 நம்பரை எடுத்து கூட்டுனா -2xும், அடுத்தது 2 நம்பரை எடுத்து அதே 2 நம்பரை எடுத்து பெருக்குனா ஸோ 16 × 3 எவ்வளோ? 48. ஓகேவா? ஸோ -2 கூட்டுனா கிடைக்கணும், பெருக்குனா 48 கிடைக்கணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அது என்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ -8 6 + 6 தான். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இந்த -2xக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? இந்த -8ம் +6ம், அதாவது -8x + 6 அப்படின்னு போட்டுக்கலாம். மீதிப்படி அப்படியே போட்டுவாங்க. இப்போ என்னன்னா, இதை நான் காமனாக எடுக்கிறதுக்காக நான் இந்த 16 என்ன பண்ணுறேன்? 2 × 8ன்னு போடுறேன். அண்ட் x² x × xன்னு போடுறேன். அண்ட் இந்த 6 நான் எப்படி போடுறேன்? 2 × 3x அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ 8x அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ இந்த 8x இங்கே இதில் வந்து இந்த 8xையும் இதில் இந்த 8xையும் நம்ம காமனாக எடுத்தோம்னா அப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறது என்னது? ஸோ 2x, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். மைனஸ் ஒரு டைம் 8xங்கிறதுனால இது 1 வந்துருச்சு. ஓகே, ரைட். அப்புறம் நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன்? ஸோ 3 காமனாக இருக்குது.
அதனால நான் 3 வெளியில் எடுத்தேன்னா நான் என்ன வருதோ ஸோ இதே 2x - 1 வர்ற மாதிரி நம்ம இங்கே போடணும். ஓகேவா? ஸோ போட்டால் இப்போ இந்த 2x - 1 காமன் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மீதி இருக்கக்கூடிய 8x + 3ங்கிறத நம்ம அடுத்தது போட்டுக்கிறோம். அப்போ டோட்டலாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த 16x² - 2x - 3க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 2x - 1 × 8x + 3 இதுல இருந்து எடுத்து போட்டுக்கலாம். ரைட். இப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம், 3x² - 2x - 1 இது ரெண்டையும் முதல்ல பெருக்கிக்கோங்க. ஸோ 3ஐயும் 1ஐயும் பெருக்குனா 3. ஸோ மைனஸ் இருக்கு, அப்போ -3. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், தட் இஸ் கூட்டுனா இந்த -2வும் ஸோ பெருக்குனா இந்த -3யும் கிடைக்கணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் யாரு, -3 + 1. ஓகே, அப்போ இங்கே பாருங்க 3x² அப்படியே போட்டுக்கோங்க. இந்த -2xக்கு பதிலாக -3x + 1xன்னு போடலாம் இல்லையா, இங்கேருந்து நம்ம கொண்டு வந்து இங்கே போட்டுக்கிறோம். ரைட். இப்போ இந்த 3x² எப்படி பிரிக்கலாம், x × xன்னு பிரிச்சுக்கலாம். ஓகே, மீதிப்படி இருக்கிறது அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க இதில் எது 2 காமனாக இருக்குது, ஸோ இந்த 3xம் இந்த 3xம் காமனாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டுலேருந்து 3x வெளியில் எடுத்து போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், x - இங்கே ஒரு டைம் 3xனால x - 1 கிடைக்கும். ப்ளஸ் 1 எடுத்தோம்னா இங்கே ஒரு x இருக்குது அண்ட் இங்கே 1 இருக்குது, போட்டாச்சு. அப்போ பாருங்கள் இது ரெண்டுலேயுமே x - 1 x - 1 காமன். ஸோ அப்போ அதை தனியாக எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 3x + 1ன்னு கிடைக்குது. ஓகே ரைட். இப்போ எதுக்கு பதிலாக அதை போடுவீங்க, ஸோ 3x² - 2xக்கு பதிலாக என்ன போடலாம், ஸோ இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய x - 1 × 3x + 1 போட்டுக்கலாம். ஏதோ ஒரு 2 நம்பரை கூட்டுனா என்ன கிடைக்கணும், 11 -11 கிடைக்கணும். அடுத்தது பெருக்குனா அப்படிங்கும்போது இந்த 3 முதல்ல கொண்டாந்து இங்கே 4ஆல் பெருக்கிக்கணும். ஸோ -4 × 3 என்ன, -12. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, அப்போ கூட்டுனா -11, பெருக்குனா -12. இது யார் தருவா, -12 + 1. ஓகே ரைட். அப்போ நம்ம 3x² பதிலாக ஸோ நம்ம என்ன போடுறோம், 3 × x × xன்னு போட்டுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல -12 நம்ம எப்படி போடலாம், ஸோ 3 × 4 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, 1x அப்படியே போட்டுக்கோங்க, 4 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே ரைட். இதில் என்ன காமனாக இருக்குது, இந்த 3x காமனாக இருக்கு இல்லையா. ஓகே, அப்போ 3x காமனாக எடுங்க. அப்போ என்ன மிஞ்சும், ஸோ உள்ளே இருக்கிறது x, இந்த இடத்துல x இருக்குது, இந்த இடத்துல 4 இருக்குது. ஸோ அப்போ x - 4ன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே என்னது, 1 வெளியில் தூக்கி போட்டிங்கன்னா ஒரு x, அப்போ ஒரு நாள் 4ங்கிறதுனால 4 இருக்குது. ஓகே ரைட். சரி, இப்போ இதில் எது காமனாக இருக்குது, x - 4 x - 4 காமன். ஸோ x - 4 போட்டுக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும், 3x + 1. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ரைட். அப்போ என்ன மேலே போடலாம், இந்த 3x² - 11x - 4க்கு பதிலாக x - 4 × 3x + 1 போட்டுக்கலாம். ஓகே ரைட். இப்போ மீதி இருக்கிறது என்னது, 8x² + 11x + 3 தான். ஓகே, அதான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, ஸோ இந்த 8 கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்க, 3ஆல் பெருக்குங்க. ஸோ 24, அதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, அடுத்தது என்னது, 11 இருக்குது, அது மேலே போட்டுக்கோங்க. அப்போ 2 நம்பர் எடுத்துக்கணும், கூட்டுனா 11 வரணும், பெருக்குனா 24 வரணும். அது என்னது, 8 3 அங்கேயே இருக்குது கொஷின்லேயே பாருங்கள், 8 3 ரெண்டுமே இருக்கிறதுனால அப்படியே நம்ம கூட 11ஆக மாற்றி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ 8x² அப்படியே எழுதிட்டேன். 11x எப்படியா எழுத போகிறேன், 8ஐயும் 3ஐயும் கூட்டினா 11 வருதுன்னு எழுதிக்கிட்டேன். x² இருக்கு இல்லையா, அப்போ அதை நான் x × xன்னு எழுதுறேன். ஸோ 8x 3x போட்டாச்சு ப்ளஸ் 3 போட்டாச்சு. ஓகே ரைட். இப்போ இதில் ரெண்டில் என்ன காமனாக இருக்குது, 8xம் 8xம் காமன். அப்போ 8x வெளியில் எடுத்து போடுங்க. அப்போ மிஞ்சிறது x + 1, அதான் இங்கே போட்டாச்சு. இதே x + 1 இங்கே வரணும். அப்படி வரணும்னா இந்த டேர்ம்லேருந்து யாரை நம்ம காமனாக எடுக்கணும் அப்படின்னா 3 காமனாக எடுக்கணும். அந்த பேசிஸ் வந்து கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ x + 1 போலவே x + 1 இருக்கணும், அவ்வளோதான் நமக்கு. ஓகே, இப்போ இது ரெண்டுமே பொது இருக்கிறதுனால x + 1 வெளில போட்டாச்சு. அண்ட் மிச்சம் என்ன கிடைக்குது, 8x + 3. ஓகே, அதுதான் நம்ம இங்கே போட்டாச்சு. ஸோ இங்கே என்ன வந்திருக்கு, x + 1 × 8x + 3. ஓகே ரைட். இப்போ இதில் எதெல்லாம் நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். தட் இஸ் 8x + 3க்கு 8x + 3, 3x + 1க்கு 3x + 1. அப்போ மீதி இருக்கிறது என்னன்னு பாருங்க, தட் இஸ் 2x - 1 × x - 4 / x - 1 × x + 1. ஓகே, இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. தட் இஸ் இப்போ 2x × x என்ன கிடைக்குது, 2x² அப்படின்னு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, -1 × x என்னது, -x. அடுத்து -4 × 2x -8x. அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ 1 4 4 இல்லையா, ஒரு நாங்க 4 போட்டாச்சு. அப்புறம் x - 1 × x + 1க்கு என்ன ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு, ஸோ x² - 1. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஆக்சுவலி a - b × a + b. a - b × a + bனா நம்ம என்னன்னு சொல்லுவோம், தட் இஸ் a² - b². இங்கே ஏக்கு பதிலாக x இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும், ஸோ x² - 1ன்னு இதை இங்கேருந்து இங்கே கொடுக்கும். ஓகே ரைட். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டுமே x அண்ட் 8x ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டலாம் இல்லையா. பாருங்கள், -1
மைனஸ் ஒரு எக்ஸ் மைனஸ் 8x, அப்போ மைனஸ் 9x ஆகிடுது இல்லையா? ஸோ அப்போ என்ன கிடைக்குது நமக்கு ஆன்சர்? தட் இஸ் 2x² மைனஸ் 9x ப்ளஸ் 4 டிவைட் பை x² மைனஸ் 1. இது நம்மளுடைய சொல்யூஷன். எடுத்துக்காட்டு 3.17 x² ப்ளஸ் 20x ப்ளஸ் 36 டிவைட் பை x² மைனஸ் 3x மைனஸ் 28 மைனஸ் x² ப்ளஸ் 12x ப்ளஸ் 4 டிவைட் பை x² மைனஸ் 3x மைனஸ் 28 காண்க. மிக எளிமையான கேள்வி. இப்போ சொல்யூஷன்ல பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து எப்படி இருக்கு? சேமா இருக்கு. ஸோ இங்கேயும் x² மைனஸ் 3x மைனஸ் 28, இங்கேயுமே x² மைனஸ் 3x 28 தானே. அப்போ இது தனியாக மைனஸ் போட்டு பிரிச்சு இருக்கிறத நான் இப்போ ஒரே பொதுவாக கொண்டு வரலாம் இல்லையா? இந்த மாதிரி பொதுவான ஒரு பார் போட்டு, அதாவது வகுத்தலை போட்டு நான் என்ன பண்ணலாம்? தட் இஸ் இந்த x² மைனஸ் 3x மைனஸ் 28 இந்த x² மைனஸ் 3x மைனஸ் 28 ஒரே மீசிமா தான். அதனால நான் இங்கே கீழே இதை போட்டுக்கிட்டேன். ஓகே ரைட்டு. இப்போ அது இருக்கும்போது மேலே இருக்கிறதையும் அதை அப்படியே தான் போட்டுக்கிட்டேன். பட் என்னன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்? இந்த மாதிரியான ஒரு ப்ராக்கெட்டை கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம மைனஸை உள்ளே பெருக்கணும். ஓகே ரைட்டு. இப்போ மைனஸ் உள்ள பெருக்குங்க என்ன வருது பாருங்க? தட் இஸ் x² ப்ளஸ் 20x ப்ளஸ் 36 அப்படியே போட்டாச்சு. இப்போ மைனஸ் இன்டூ x² என்னது? மைனஸ் x². அப்புறம் மைனஸ் இன்டூ ப்ளஸ் வந்து மைனஸ் ஆக்கிடும். அப்புறம் மைனஸ் இன்டூ ப்ளஸ் 12x அப்படிங்கும்போது மைனஸ் 12x கிடைச்சது. அப்புறம் மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸை தருது. அடுத்தது 4 அப்படியே வந்துடும். ஓகேவா ரைட்டு. இப்போ இங்கே பாருங்கள் எதெல்லாம் ஜென்ரல் டேர்மாக இருக்குது? தட் இஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த x²டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த x² இந்த x² ஜென்ரலாக இருக்கு இல்லையா? அப்போ நம்ம x² வெளியில் எடுத்தோம்னா இங்கே ஒரு டைமும் இங்கே வந்து மைனஸ் ஒரு டைமும் இருக்கிறதுனால 1 மைனஸ் 1 போட்டுக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 20xம் இந்த மைனஸ் 12xம் ஒரே போல் இருக்கு இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸை வெளியில் எடுத்துகிட்டு 20 மைனஸ் 12ன்னு போடுறேன். நெக்ஸ்ட் ப்ளஸ் 36, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய 4, அப்போ 36 மைனஸ் 4 போட்டாச்சு. ஓகே ரைட். கீழே இருக்கக்கூடியதை அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே ரைட். இங்கே ஃபர்ஸ்ட்டுக்கு இது என்ன ஆகுது? 1ல் 1 போச்சுன்னா 0. நெக்ஸ்ட் இதில் 20ல் 12 போச்சுன்னா 8x. அடுத்தது 36ல் 4 போச்சுன்னா 32. கீழே இருக்கக்கூடிய x² மைனஸ் 3x மைனஸ் 28 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட். இப்போ இது எப்படி எழுதலாம்? 8x. அப்போ 8 வந்து முன்னாடி கொண்டு வந்துடணும். ஏன்னா இது என்னது? ஸோ மாறிலி கான்ஸ்டன்ட் அப்படிங்கனால இதை முன்னாடி கொண்டு வந்துடணும். எக்ஸை பின்னாடி கொண்டு போயிடணும். அப்போ 8x ப்ளஸ் 32 டிவைட் பை அந்த டினாமினேட்டரில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ இங்கே கீழே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய x² மைனஸ் 3x மைனஸ் 28 வந்து எப்படி இருக்கு? இருபடி சமன்பாடாக இருக்குது. அப்போ இருபடி சமன்பாடாக இருக்கும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? காரணிப்படுத்தணும். அதான் இங்கே நான் போட்டிருக்கேன். தட் இஸ் என்ன நடக்கணும் இங்கே பாருங்கள். ஸோ கூட்டுனா மைனஸ் 3 கிடைக்கணும். அதே மாதிரி பெருக்குனா மைனஸ் 28 கிடைக்கணும். இது யார் இருக்க முடியும் பாருங்கள்? மைனஸ் 3 இங்கே மைனஸ் 28 போட்டாச்சு. ஓகே நமக்கு தெரியும். ஸோ மைனஸ் 7லேருந்து 4 கழிச்சா நம்மளுக்கு மைனஸ் 3 கிடைக்கும். அதே போல் 7 28 கிடைக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த 3xக்கு பதிலாக டோட்டலாக இந்த 3xக்கு பதிலாக நான் என்ன போடலாம்? தட் இஸ் மைனஸ் 7x ப்ளஸ் 4x போடலாம் தானே? ஸோ அதை போட்டாச்சு. ஓகே ரைட். இப்போ இங்கே இந்த x² பதிலாக x பெருக்கல் x மைனஸ் 7x அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் 4x போட்டிங்கன்னா மைனஸ் இந்த 28க்கு பதிலாக இங்கே பாருங்கள் 4 வர மாதிரி என்ன பண்ண முடியும்? 7 4 28ன்னு போட்டாச்சு. ஏன்னா இப்போ நம்ம ஜென்ரலாக எடுக்க போகிறோம். ஓகே இப்போ நம்மளுக்கு அங்கே என்னெல்லாம் ஜென்ரலாக இருக்குது பாருங்கள். இங்கேயும் x இருக்குது. அப்போ நான் எக்ஸை வெளியில் எடுத்து போட்டேன்னா மிச்சம் என்ன இருக்குது? x மைனஸ் 7 இருக்குது. அப்போ அதுதான் இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ரெண்டுலேயுமே ஜென்ரலாக என்ன இருக்குது? 4 4. ஓகேவா? அப்போ 4 வெளியில் எடுத்து போடுங்க. அப்போ x மைனஸ் 7 உள்ளே வரும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன ஜென்ரலாக இருக்குது? தட் இஸ் x மைனஸ் 7 வந்து ஜென்ரலாக இருக்குது ரெண்டுலேயுமே. அப்போ அதை தூக்கி வெளியில் போயிட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும்? x ப்ளஸ் 4. இப்போ இது இங்கே போட்டாச்சு. ஓகே இது எதுக்கு பதிலாக போடணும்? ஸோ ஆக்சுவலாக இதுக்கு பதிலாக நம்ம போடணும். ஓகே அதான் நான் வந்து கீழே இங்கே x மைனஸ் 7 இன்ட்டு x ப்ளஸ் 4ன்னு போட்டாச்சு. ரைட்டு. இப்போ மேலே பாருங்கள் இது 8, இங்கே 32 இருக்கு இல்லையா? இந்த 32 எப்படி எழுதலாம்? நம்ம 8 பெருக்கல் 4ன்னு எழுதலாம் இல்லையா? இங்கேயும் நம்ம ஜென்ரல் எடுக்க முடியும். அதாவது பொதுவானதை எடுக்க முடியும். இப்போ இது ரெண்டுலையுமே என்ன கேன்சல் பண்ணலாம்? x ப்ளஸ் 4க்கு x ப்ளஸ் 4 கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மிச்சம் என்ன வருது? 8 டிவைட் பை x மைனஸ் 7. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். எடுத்துக்காட்டு 3.18 சுருக்குக 1/x² மைனஸ் 5x ப்ளஸ் 6 ப்ளஸ் 1/x² மைனஸ் 3x ப்ளஸ் 2 மைனஸ் 1/x² மைனஸ் 8x ப்ளஸ் 15. பகுதியில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபடி சமன்பாடாக இருக்குது. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்? ஸோ காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்தினா தான் நம்மளால போட முடியும். அப்போ தான் நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து போட முடியும். ஓகே அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்? இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த x² மைனஸ் 5x ப்ளஸ் 6 எழுதிட்டேன். ஓகே இப்போ என்ன பண்ணணும்? ஸோ கூட்டுனா 2 நம்பர் எடுத்துகிட்டு கூட்டுனா மைனஸ் 5ம் பெருக்குனா 6ம் கிடைக்கணும். ஓகே அது என்ன கிடைக்கும்னு பார்க்கணும். தான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. மைனஸ் 5 கூட்டுனா கிடைக்கணும், 6ங்கிறது பெருக்குனா கிடைக்கணும். யார் இப்போ தருவாங்கன்னா ஸோ மைனஸ் 2 மைனஸ் 3. இதை கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் போடுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ அப்போ 2 3 கூட்டினா 5 வரும். ஸோ மைனஸில் இருக்கிறதுனால 2 கூட்ட தான் செய்யணும். அடுத்து 2 3 6 பெருக்குனா இப்போ ரெண்டுமே மைனஸ்னால ப்ளஸ் 6 கிடைச்சிருது. ஸோ ஓகே இப்போ இந்த மைனஸ் 5x எப்படி பிரித்து எழுதலாம்?
ஸோ -2x -3xன்னு பிரித்து எழுதணும். ஓகேவா? பிரித்து எழுதுனது பின்னாடி இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு 2 டைம் இருக்கனால x இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதிடுறேன். நெக்ஸ்ட்டு இங்கே 2x அப்படியே போட்டேன், 3x அப்படியே போட்டேன். இங்கே 6 என்ன பண்ணலான்னா, இங்கே 3 வந்திருக்கு இல்லையா, அந்த காரணத்தினால இதை 3 2 6 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ இங்கேருந்து என்ன எடுக்கலாம்? ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து பொதுவாக இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ் இங்கேயும் ஒரு எக்ஸை வெளில எடுத்து போட்டோம்னா மிச்சம் என்ன கிடைக்கும்? x -2. இங்கே -3 எடுத்தோன்னா இங்கேயும் 3 இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மைனஸ் இன்ட்டு மைனஸ், இந்த ப்ளஸ்ஸை மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு நம்ம போட்டுக்கிட்டோன்னா ஒரு மைனஸை தூக்கி வெளில போடலாம் தானே. ஸோ அதுதான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஸோ இங்கே ஃபஸ்ட் எடுக்கும்போது -3 எடுக்கும்போது இங்கே வெறும் எக்ஸ் தான் இருக்கும், அது போட்டாச்சு. பட் இந்த ப்ளஸ் ஆனது எப்படி இருந்திருக்கும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு இருக்கனால ஒரு மைனஸ் இங்கே போயிடுச்சு. அப்போ இன்னொரு மைனஸ் இங்கே போடலாம். அப்போ போட்டு மைனஸ் இன்ட்டு இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 2 போட்டுறீங்க. ஓகே, இப்போ இதில் என்ன பொதுவாக இருக்குன்னு பாருங்கள். தட் இஸ் x -2 அண்ட் x -2 இது 2 பொதுவு தானே. இப்போ அதை பொதுவாக எடுத்து போடும்போது மிச்சம் நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ இந்த எக்ஸ் அண்ட் இந்த -3 அதான் இங்கே போட்டிருக்கேன். ரைட், அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? x -2 இன்ட்டு x ப்ளஸ் x -3. அடுத்தது என்ன இருக்கு? இங்கே x ஸ்கொயர் -3x + 2. ஓகேவா? அப்போ இதுலேருந்து என்னது? 2 நம்பர் எடுத்து கூட்டினா -3x பெருக்குனா +2 கிடைக்கணும். ஸோ அப்போ அதுதான் இங்கே போட்டிருக்கேன், -3 + 2. இது என்ன நம்பர் தரும்? ஸோ -1ம் -2ம் பெருக்குனா 2 கிடைச்சிடும். நீங்கள் மேக்ஸிமம் பெருக்கிறதுல எடுத்து பாருங்கள், அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த கூட்டுறதை கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ -3x எப்படி எழுதலாம்? -1x -2xன்னு எழுதலாம். ஓகே, இப்போ இந்த x ஸ்கொயர்டை x இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதியாச்சு. அண்ட் -1x -2x 2 வந்து இங்கே 2 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? இதையும் 2 × 1ன்னு போட்டுக்கிறோம். ரைட், அப்போ பாருங்கள் இதில் எது ஜென்ரலாக இருக்குது? எக்ஸும் ஜென்ரல். அப்போ அப்படி தூக்கி வெளில போட்டிங்கன்னா என்ன மிச்சம் உள்ளே வரும்? x -1. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ஸோ -2 வெளியில் எடுங்க. -2 வெளியில் எடுத்திங்கன்னா இது எக்ஸுக்கு எக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ப்ளஸ் ஆனது மைனஸ் இன்ட்டு மைனஸ்னு இருந்திருக்கும். அப்போ அதுலேருந்து ஒரு மைனஸ் இங்கே போட்டாச்சு அப்படின்னா, ஸோ இன்னொரு மைனஸ் இங்கே உள்ளே போட்டு 1 போட்டுக்கோங்க. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா ஸோ இப்போ இங்கே கிடைக்குது இல்லையா, இந்த ரெண்டுமே ஒரே போல தான் இருக்கணும். இப்போ இது ரெண்டுலேயுமே x -1 ஜென்ரலாக இருக்கிறதுனால நான் அதை இங்கே எடுத்து போட்டேன். அடுத்தது மிச்சம் என்ன இருக்குது? ஸோ x -2 இருக்குது. அப்போ இது இங்கே போட்டாச்சு. ஸோ அப்போ x -2 × x -1. இப்போ அடுத்தது என்ன இருக்குது? x² -8x + 15. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். தட் இஸ் ஒரு 2 நம்பரை கூட்டினா -8 கிடைக்கணும், பெருக்குனா 15 கிடைக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன் -8 இங்கே +15. ஓகே, அது எந்த நம்பர்ஸாக இருக்க முடியும்? -3 -5. ஆமாம். ஸோ அப்போ பாருங்கள் என்னது? ஸோ 8க்கு பதிலாக -8க்கு பதிலாக -3 -5x அப்படின்னு நான் பிரித்து எழுதிக்கிட்டேன். ஓகே, இப்போ x² பதிலாக என்ன எழுதலாம்? x இன்ட்டு எக்ஸ் 3x அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 5x அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த 5ஓட வேரியன்ட் வரணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த 15 நான் எப்படி எழுதியிருக்கேன்? i3 15 எழுதிட்டேன். ரைட், இப்போ இங்கே பாருங்க, இங்கே எக்ஸ் அண்ட் இங்கேயும் எக்ஸ் வந்து காமனாக இருக்குது. அப்போ நான் இங்கே வெளியில் எக்ஸ் போட்டேன். அப்போ மீதி என்ன வரும்? ஸோ x -3ன்னு வருது. ஓகே, அப்படியே போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இப்போ இங்கே இருக்கிற பொருள் x -3 தான் இந்த இடத்துலையும் வரணும். அப்படி வரணும் அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல எதை தூக்கி வெளில போடணும்னா, இங்கே பாருங்க -5 தான் நான் வெளில தூக்கி போடணும். ஏன்னா இங்கே -5 இருக்கு அண்ட் இங்கே +5 இருக்கு. இந்த ப்ளஸ்ஸை வந்து நம்ம என்னன்னா 2ஆ பிரிச்சுக்கணும். தட் இஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ்னு 2ஆ பிரிச்சா மட்டும்தான் நம்ம ஒரு மைனஸை தூக்கி வெளில போடும்போது -5 வெளில வந்துடும். -5 வெளில வந்துச்சுன்னா இங்கே ஒரு டைம் எக்ஸ் இருக்குது அண்ட் இங்கே ஒரு டைம் 3 தான். ஆனால் பட் மைனஸும் இது சேர்ந்துருக்கனால -3ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே ரெண்டையுமே என்ன வந்துச்சு? தட் இஸ் x -3 x -3ன்னு வந்ததுனால இப்போ அந்த x -3 வெளில தூக்கி போட்டோம்னா ஸோ மீதி இருக்கிறது என்னது? x -5. ஸோ அதான் இங்கே போட்டாச்சு. கொஸ்டினை நான் இங்கே எழுதிட்டேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா x² -5x + 6க்கு பதிலாக என்ன போடலாம்? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இதை போடலாம் இல்லையா? ஓகே, அதான் இங்கே போட்டிருக்கேன், x -2 × x -3. ஓகே, இப்போ அடுத்தது என்ன இருக்குது? x² -3x + 2க்கு பதிலாக என்ன போடலாம்? ஸோ இங்கே இருக்கக்கூடிய x -2 × x -1 போட்டாச்சு. நெக்ஸ்ட் x² -8x + 15க்கு பதிலாக என்ன போடலாம்? இந்த இடத்துல இருக்கு இல்லையா, x -3 × x -5 அது எல்லாமே போட்டாச்சு. இப்போ கீழே பகுதியில் வெவ்வேறையாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு மீசியமாக எடுக்கும்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க x -2 இருக்குது. ஓகே, இங்கேயும் இருக்குது. அப்போ பொதுவாக ஒரு டைம் எடுத்தாலே போதும். ரைட், நெக்ஸ்ட் பாருங்க x -3 இருக்குது, இங்கேயும் x -3 இருக்குது. அப்போ பொதுவாக ஒரு டைம் எடுக்கலாம். அப்புறம் x -1க்கு இங்கே பொதுவும் இல்லை, அப்போ கட்டாயமாக நம்ம போட்டு தான் ஆகணும், ஏன்னா மீசியமாக அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் x -5 இருக்குது. ஸோ அதையும் இப்படி போட்டுக்கோங்க. ரைட், இப்போ பாருங்க, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் எதெல்லாம் மிஸ் ஆகுது? இதில் ஜஸ்ட் இங்கே பாருங்க, இந்த x -1 x -5 மிக்ஸ் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ நம்ம வந்து இங்கே ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம அதை பெருக்குவோம் இல்லையா? அப்படி தான் இது ஃபுல்லாக கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வரணும்? தட் இஸ் x -1 × x -5. இங்கே பாருங்க, x -2 இருக்குது, x -1 இருக்குது. எதெல்லாம் மிஸ் ஆகுது? ஸோ தட் இஸ் x -3யும் x -5ம் மிஸ் ஆகுது. அப்போ அது ரெண்டும் மேலே போட்டுக்கோங்க. இதால் பெருக்கப்பட்டிருக்கோம், அதனால தான் அதை மேலே போட்டாச்சு. ஓகே, ரைட், இங்கே பாருங்க x -3 x -5. அப்போ என்னெல்லாம் போடணும் எக்ஸ்ட்ராவா?
தட் இஸ் எக்ஸ் மைனஸ் டூவும் அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒன்னும் போடணும். ஓகேவா? ஸோ அது மேலே போட்டாச்சு, இங்கே போட்டாச்சு. ஓகே ரைட். இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க? ஸோ பெருக்கிக்கோங்க, உள்ளுக்குள்ளே பெருக்குங்க. பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் என்னது மைனஸ் ஒன்று எக்ஸ். அடுத்து இப்போ மைனஸ் 5 வச்சு பெருக்குங்க. மைனஸ் 5 பெருக்கல் எக்ஸ் என்னது மைனஸ் 5x. அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் 4 5 5. ஸோ அப்போ ப்ளஸ் 5 கிடைச்சிருச்சா? ஓகே ரைட். இப்போ பாருங்கள், இதில் என்ன பெருக்குவீங்க? தட் இஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்தது இந்த மைனஸ் 5 வச்சு பெருக்குங்க. மைனஸ் 5 பெருக்கல் எக்ஸ் என்ன மைனஸ் 5x. அடுத்தது இப்போ மைனஸ் 3 வச்சு பெருக்குங்க. மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் என்ன மைனஸ் 3x. மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 5 ப்ளஸ் 15. ஓகே, இப்போ மைனஸ்க்கு மைனஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன போடணும்? இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இது எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்தது மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் தான் மைனஸ் 1x. அடுத்தது மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் என்ன மைனஸ். இதுக்கு மீசியமாக எடுக்கும்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. ஓகே, இங்கேயும் இருக்குது. அப்போ பொதுவாக ஒரு டைம் எடுத்தாலே போதும். ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. அப்போ பொதுவாக ஒரு டைம் எடுக்கலாம். அப்புறம் எக்ஸ் மைனஸ் 1க்கு இங்கே பொதுவும் இல்லை, அப்போ கட்டாயமாக நம்ம போட்டு தான் ஆகணும், ஏன்னா மீசியமாக அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 5 இருக்குது. ஸோ அதையும் இப்படி போட்டுக்கோங்க. ரைட். இப்போ பாருங்கள், ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் எதெல்லாம் மிஸ் ஆகுது? இதில் ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 5 மிக்ஸ் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ நம்ம வந்து இங்கே ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம அதை பெருக்குவோம் இல்லையா? அப்படி தான் இது ஃபுல்லாக கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வரணும்? தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. இங்கே பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. எதெல்லாம் மிஸ் ஆகுது? ஸோ தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 3யும் எக்ஸ் மைனஸ் 5 மிஸ் ஆகுது. அப்போ அது ரெண்டும் மேலே போட்டுக்கோங்க. இதால் பெருக்கப்பட்டிருக்கோம், அதனால தான் அதை மேலே போட்டாச்சு. ஓகே ரைட். இங்கே பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 5. அப்போ என்னெல்லாம் போடணும் எக்ஸ்ட்ராவா? தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 2வும் அடுத்து எக்ஸ் மைனஸ் 1ம் போடணும். ஓகேவா? ஸோ அது மேலே போட்டாச்சு, இங்கே போட்டாச்சு. ஓகே ரைட். இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க? ஸோ பெருக்கிக்கோங்க, உள்ளுக்குள்ளே பெருக்குங்க. பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் என்னது மைனஸ் 1x. அடுத்து இப்போ மைனஸ் 5 வச்சு பெருக்குங்க. மைனஸ் 5 பெருக்கல் எக்ஸ் என்னது மைனஸ் 5x. அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் 4 5 5. ஸோ அப்போ ப்ளஸ் 5 கிடைச்சிருச்சா? ஓகே ரைட். இப்போ பாருங்கள், இதில் என்ன பெருக்குவீங்க? தட் இஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்தது இந்த மைனஸ் 5 வச்சு பெருக்குங்க. மைனஸ் 5 பெருக்கல் எக்ஸ் என்ன மைனஸ் 5x. அடுத்தது இப்போ மைனஸ் 3 வச்சு பெருக்குங்க. மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் என்ன மைனஸ் 3x. மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 5 ப்ளஸ் 15. ஓகே, இப்போ மைனஸ்க்கு மைனஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன போடணும்? இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இது எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்தது மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் தான் மைனஸ் 1x. அடுத்தது மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் என்ன மைனஸ் 2x மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 2. அடுத்து நம்ம இந்த ப்ராக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துடணும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ளஸ்ஸை வச்சு அப்படியே பெருக்கும் போது என்ன கிடைக்குது? ஸோ ப்ளஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் வந்துடும். அப்புறம் மைனஸ் 5x. அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3x என்ன மைனஸ் 3x தான். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 15 அது போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், மைனஸ் வச்சு பெருக்குங்க. ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்குது? ஸோ ப்ளஸ் 4x. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் மறுபடியும் என்னது ப்ளஸ் 2x. அப்புறம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது மைனஸ் 2. ஸோ எல்லாமே போட்டாச்சு. ஓகே ரைட். இப்போ பாருங்கள், எக்ஸ்பான்ஷன் கொடுத்தாச்சு. அப்புறம் இதில் ஜென்ரலாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஒரே பக்கமாக போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் பாருங்கள் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே மைனஸ் 1 இருக்குது. அப்போ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 அப்படி சொல்லிட்டு இங்கே போட்டாச்சு. இப்போ அடுத்தது எக்ஸில் எடுத்து பாருங்கள். தட் இஸ் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். இங்கே மைனஸ் 5x இருக்குது. ஓகேவா? அப்போ மைனஸ் 5 இங்கே உள்ள போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸ் இருக்குது. இங்கே மைனஸ் 1 தானே. ஸோ இப்போ மைனஸ் 1x. அப்புறம் இங்கே பாருங்கள் மைனஸ் 5x மைனஸ் 5. அப்புறம் மைனஸ் 3 இருக்கிறதுனால மைனஸ் 3. அடுத்தது இங்கே பாருங்கள் ப்ளஸ் 1 போட்டாச்சு. அடுத்து ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ ப்ளஸ் 2 எல்லாமே போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ மிச்சம் இருக்கக்கூடியது கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், அதாவது மாறிலி. ஸோ இங்கே 5 இருக்குது. ஸோ அதுதான் இங்கே 5. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 15 இருக்குது. ஸோ ப்ளஸ் 15 போட்டுக்கோங்க. அடுத்தது மைனஸ் 2 இங்கே லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ மைனஸ் 2 போட்டுக்கோங்க. ரைட். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுங்க. தட் இஸ் இங்கே 1 + 1 - 1. அப்போ வந்து இந்த 1க்கு 1 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நம்ம இந்த ஒரு எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கும், அதை இங்கே போட்டாச்சு. ரைட். அடுத்தது இங்கே பாருங்கள் -5 -1 -5 -3 + 1 2 இதெல்லாத்தையும் கூட்டுங்க. நமக்கு என்ன கிடைக்குது? -11 அது போட்டாச்சு. ஸோ 5 15 20 20 2 போச்சுன்னா 18. ஸோ எல்லாம் போட்டேன். கீழே இருக்கிறத அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதணும்னு பாருங்கள், அது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்கும்? ஸோ -11x + 18 போட்டாச்சு. நெக்ஸ்ட் கீழே இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. ரைட். இப்போ மேலே இருக்கிறது பாருங்கள், ஒரு இருபடி சமன்பாடு தானே. அந்த இருபடி சமன்பாடு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ காரணிப்படுத்தணும். அதான் இங்கே போட்டிருக்கேன். ரைட். அப்போ என்ன கிடைக்கணும்? தட் இஸ் பெருக்குனா -11 கூட்டுனா -11 கிடைக்கணும், பெருக்குனா +18 கிடைக்கணும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். அது யாரெல்லாம் தருவாங்க? ஸோ 2 9. ஸோ நீங்கள் முதல்ல பெருக்கல் எடுத்துக்கோங்க. ஸோ 18 எப்போ கிடைக்கும்? ஸோ 2 9 பெருக்குனா கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுலேருந்து நீங்கள் இந்த ப்ளஸ்ஸை கொண்டு போங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே,
2 18, அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணால் தான் ப்ளஸ் 18 கிடைக்கும். ஏன் மைனஸ் எடுக்கிறோம்னா இங்கே -11 இருக்குது, அதனால நம்ம கூட்டும் போது ரெண்டுமே மைனஸாக இருந்தால் தான் கூட்ட முடியும். ஸோ அதனால் ரெண்டு பக்கமும் மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகே ரைட், இப்போ தெரியுதா? இப்போ வந்து இந்த -11க்கு பதில் நம்ம என்ன எழுதலாம், -2x -9x அப்படின்னு எழுதிட்டு ப்ளஸ் 18 இதெல்லாம் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், தட் இஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதலாம். அண்ட் இந்த 2x அப்படியே போட்டுக்கோங்க. அண்ட் 9, இந்த 9னுடைய மடங்காக இந்த 18 மாற்றுங்க. அப்போ -9x ப்ளஸ் 9 2 18. ஓகே ரைட், இப்போ இதில் எது ஜென்ரலாக இருக்குது, ஸோ இந்த எக்ஸ் இந்த எக்ஸும் காமன். அப்போ அது ரெண்டுமே வெளில தூக்கி போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் உள்ள, ஸோ x -2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் -9 இருக்கா. ஓகே -9 இங்கேயும் 9 இருக்கா எடுக்கலாம். ஆனால் -9 நோட்டு எடுத்திங்கன்னா இப்போ இங்கே இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் எப்படி இருக்கும், இட் இஸ் மைனஸ் இன்டூ மைனஸ்ன்னு இருக்கும் இல்லையா. இப்போ -9 நான் எடுத்து வெளில போயிட்டேன். அப்போ என்ன ஆகும், ஸோ எக்ஸ் இங்கே போட்டாச்சு. அடுத்தது இங்கே ப்ளஸ்ல இருந்து ஒரு மைனஸை வெளியில் தூக்கி இங்கே போட்டாச்சு. அப்போ இன்னொரு மைனஸ் இங்கே வந்துடும். ஓகேவா, அதான் இங்கே போட்டிருக்கேன் இந்த மைனஸ். அப்போ இந்த -2 அப்போ என்ன கிடைக்குது, x -2. இப்போ இது ரெண்டுலையுமே எது ஜென்ரலாக இருக்குது, தட் இஸ் x -2 x -2 இது ரெண்டுமே ஜென்ரலாக இருக்கு இல்லையா, அதனால x -2 போட்டு இப்போ மீதி என்ன இருக்குது பாருங்க, ஸோ x -9 அதான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ டோட்டலாக இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், இந்த டேர்ம் எடுத்து போனாலும் இங்கே போடலாம். ஓகேவா, அதான் இங்கே போட்டாச்சு. ஸோ இதுக்கு பதிலாக x -2 × x -9 by x is -2 x -3 x -1 into x -5. ஓகே, இதில் இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பாருங்க. x -2 x -2 கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்குது, x -9 divided by x -3 into x -1 into x -5. 3.5.1ல பாருங்க, காரணிப்படுத்தல் முறையில் வர்க்கமூலம் காணுதல். ஓகே, ஸ்கொயர் ரூட் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகே, எடுத்துக்காட்டு 3.19ல பாருங்க, கீழ்கண்ட கோவைகளின் வர்க்கமூலம் காண்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन 256 into x - a whole power 8 x - b whole power 4 x - c whole power 16 x - d whole power 20. ஓகே, செகண்ட் क्वेश्चन பாருங்க, 144 a power 8 b 12 c 16 divided by 81 f 12 g 4 h 14. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுதியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு வர்க்கமூலம் அப்படிங்கும்போது ரூட் எடுப்போம். ஓகே, அந்த ரூட் போட்டாச்சு. ஸோ 256 into x - a power 8 x - b power 4 x - c power 16 x - d power 20 போட்டாச்சு. ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரூட் எக்ஸ் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா, ஸோ இதை எப்படி எழுதுவோம், இந்த எக்ஸ் டு த பவர் ஹோல் பவர் 1/2ன்னு எழுதுவோம். ரைட்டா, இப்போ எக்ஸ் பவர் 1/2 போட்ட மாதிரி இங்கே இந்த ஹோலுக்குமே சேர்த்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ 1/2 மேலே பவரில் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம், பவரில் இருக்கிறத இந்த உள்ளே கொண்டு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த 256 நம்மளுக்கு தெரியும், என்ன தெரியும், ஸோ 16 பெருக்குனா நம்மளுக்கு 256 கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போ அதனால 16 ஸ்கொயர்னு போடும். ஓகே, இப்போ 16 ஸ்கொயர் போட்டாச்சா, 16 ஸ்கொயர் போட்டதுக்கப்புறம் இந்த 1/2 இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம உள்ளே வந்து பெருக்கிக்கலாம் அடுக்கு விதி பயன்படுத்தி. அப்போ இங்கே பாருங்க, ஸோ இது என்ன ஆகும், ஸோ 2 நம்ம என்ன பண்ணுவோம், 1/2 பெருக்குனா என்னன்னு கிடைக்கும், தட் இஸ் 2/2ன்னு கிடைக்கும் இல்லையா, அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, 2/2 அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் x - a இன்ட்டு x - a to the power 8/2. அடுத்தது அதே போல் x - b power 4/2. அடுத்து x - c power 16/2 x - d power 20 divided by 2. இப்போ பாருங்க 2 கேன்சல் பண்ணலாம் தானே, 4 2 2 அப்போ 16 வெளில போட்டுருங்க. x - a power 4 x - b square x - c power 8 x - d power 10. இது நம்மளுடைய சொல்யூஷன். The second question என்ன கொடுத்துருக்காங்க, that is root of 144 a power 8 b power 12 c power 16 81 f 12 g 4 h 14 வகுத்தலில் கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ இது என்ன நம்ம பார்த்த மாதிரி, ஸோ இப்போ ஒரு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நம்ம அந்த எக்ஸினுடைய ரூட் இருந்து அதை எப்படி எழுதுவோம், தட் இஸ் எக்ஸினுடைய அடுக்கில் 1/2ன்னு எழுதுவோம் இல்லையா. ஓகே, அப்படி பார்க்கும்போது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸோ இதை ஃபுல்லாகவே இந்த ரூட்டை வந்து நான் எடுத்துட்டு ஸோ இங்கே வந்து 1/2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகே, இது அடுக்கு. ஓகே, அடுக்கு வந்து 1/2ன்னு போட்டாச்சு. ஓகே, அடுக்கு போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ 144 நமக்கு தெரியும் எப்படி கிடைக்கும், ஸோ 12 ஸ்கொயர்டு தான் வந்து என்னது 144. ஸோ அதனால் நான் இதை 12 ஸ்கொயர்டுன்னு போட்டுக்கிறேன். அடுத்தது இங்கே பாருங்கள் 81 9 9 81 அப்போ 9 ஸ்கொயர் போட்டாச்சு. அடுக்கு விதிப்படி மேலே இப்போ அடுக்கில் இருக்கு இல்லையா, இந்த அடுக்கில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸினுடைய அடுக்கு 3 3னுடைய அடுக்கு 1/2 அப்படின்னு இருக்கு. அப்படி இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸினுடைய அடுக்கு 3 ஸோ இந்த 1/2 உள்ளே பெருக்கிட்டு என்ன பண்ணுவோம், ஸோ 3 1 3 தான், அப்புறம் வகுத்தில் 2 அது அப்படியே வந்து இந்த மாதிரி மாறிடும். அதாவது எக்ஸினுடைய அடுக்கு 3/2 மாறிடும். ஓகேவா, அதுபடி பார்த்தா இதை உள்ள நம்ம பெருக்கும்போது ஸோ இங்கே என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்போ 2 இருந்தால் 2/2 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது ஏன்னா அந்த 1 வந்து பெருக்கும், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா 2 பெருக்கல் 1/2ன்னு வரும். இப்போ இது எப்படி 2 1 2 அதுதான் இங்கே இருக்கு. அடுத்து /2 இங்கே கீழே இருக்கு. அதே போல தான் இப்போ 7/8 அப்படிங்கும்போது 8/2 மாறுது. 12 இருந்துச்சுன்னா 12/2 16 இருந்தால் 16/2. அதே போல் கீழே 9 அடுக்கில் 2/2 12/2 4/2 12/2 14/2 போட்டாச்சா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். பாருங்க, 4 2 2 1 ஆச்சா. அப்போ 12னுடைய அடுக்கு 1 ஆயிடுது. அப்புறம் ஏனுடைய அடுக்கு என்னது பாருங்க,
4 2 8, இங்கே 6 2 12, இங்கே 8 2 16, இங்கே என்ன பண்ணலாம் 1 2 2, இங்கே 6 2 12, இங்கே 2 2 4, இங்கே 7 2 14, ரைட். இப்போ இதை தான் நான் அப்படியே எழுதியிருக்கேன். தட் இஸ் 12 அடுக்கில் என்ன எழுதியிருக்கேன் பாருங்க 1. அப்புறம் ஏனுடைய அடுக்கு 4, பியினுடைய அடுக்கு 6, சியினுடைய அடுக்கு 8, அதே போல் 9 பவரில் என்ன இருக்குது 1, எஃப்னுடைய அடுக்கு என்னது இங்கே இருக்குல்ல 6, அதே தான். அடுத்து ஜியினுடைய அடுக்கு 2 இங்கே இருக்கிறது, அடுத்தது ஹெச்சினுடைய அடுக்கு 7, எல்லாமே போட்டாச்சு, ரைட். இப்போ போட்டதுக்கப்புறம் பாருங்க, ஸோ அந்த இப்போ 12ஐயும் 9ஐயும் நம்ம வந்து அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்? தட் இஸ் இங்கே பாருங்க 3 3 9, 3 4 12 இல்லையா, 3வது வாய்ப்பாடில் அடிச்சிடுறேன். அப்போ என்ன ஆகும், 4/3 வெளியில் போட்டுட்டு ஸோ இந்த மாதிரியான மட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்னது a பவர் 4, b பவர் 6, c பவர் 8 டிவைட் பை f பவர் 6, g ஸ்கொயர் h பவர் 7 போடுங்க. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். எடுத்துக்காட்டு 3.20 கீழ்கண்ட கோவைகளின் வர்க்கமூலம் காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 16x² + 9y² - 24xy + 24x - 18y + 9. செகண்ட் கொஸ்டின் 6x² + x - 1 பெருக்கல் 3x² + 2x - 1 பெருக்கல் 2x² + 3x + 1. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, √15x² + √3 + √10 of x ரெண்டுமே சேர்த்து தான் x கொடுத்துருக்காங்க ப்ளஸ் √2. அடுத்தது √5x² + 2√5 + 1 × x + 2. அடுத்தது √3x² + √2 + 2√3x + 2√2. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, வர்க்கமூலம் கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ 16x² + 9y² - 24xy + 24x - 18y + 9 போட்டு ஸோ ரூட் போட்டுக்கிறேன். ஓகே, ரூட் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பாருங்கள், இதில் வந்து x² இருக்குது, அடுத்தது y² இருக்குது, அண்ட் xy காம்பினேஷன், அதான் ரெண்டுமே சேர்ந்த மாதிரியும் இருக்குது. இங்கே x தனிப்பட்ட முறையில், இங்கே y தனிப்பட்ட முறையில் இருக்குது. பட் இங்கே ரெண்டுமே கம்பைன் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான ஃபார்முலா தெரியும், தட் இஸ் இங்கே பாருங்கள் a + b + c த ஹோல் ஸ்கொயர்டுக்கு என்ன ஃபார்முலா எழுதுவோம், தட் இஸ் a² + b² + c² + 2 × ab + 2 × bc + 2 × ca அப்படின்னு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், நம்பர்ஸ் நாம தான் இப்போ இதில் abc யார் இருப்பாங்க, நாம தான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கணும். ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸோ இது x² தானே, அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது 16 தானே, 16 எதோட ஸ்கொயராக இருக்க முடியும், 4ஓட ஸ்கொயராக இருக்க முடியும். அப்போ 4x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், 9y² தானே, அது எப்படி இருந்திருக்க முடியும், ஸோ 3 3 9 அப்படிங்கும்போது 3y த ஹோல் ஸ்கொயராக இருந்திருக்க முடியும், ரைட். அடுத்தது இங்கே 24 அப்படிங்கிறது xyயால் பெருக்கப்பட்டிருக்குல்ல, அப்போ 24xy எப்படி போடலாம், தட் இஸ் 4ஐயும் 3ஐயும் வச்சு ஏதாவது ஜென்ரேட் பண்ண முடியுமா, எஸ் பண்ணலாம். பாருங்கள் 4 3 12ஆகுது. ஓகே, அது கூட 2 பெருக்குன்னா 24 கிடைச்சிரும். அண்ட் xy நான் சொல்ல வர்றது என்னன்னா 2 பெருக்கல் 4y × 3 4x × 3yன்னு இருந்ததுதா. இப்போ இந்த 4xஐ 2 × a × b அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் தானே. ஓகே, ஸோ அந்த ஃபார்மேட்டை நம்ம கொண்டு வரதுக்கு தான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகே, பட் இந்த இடத்துல இன்னொரு க்ளூ பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த இடம் சைன் வந்து மைனஸ் வந்திருக்குது. அப்போ இதில் இந்த 4xலையோ இல்லை இந்த 3yலையோ ஏதோ ஒன்று நிச்சயமாக நெகட்டிவ்ல இருந்திருக்கணும். அடுத்தது இங்கே பாருங்க, -18 கிட்டையும் மைனஸ் y கிட்டையும் மைனஸ் வரதை பார்த்தா நிச்சயமா இதில் இந்த 3yங்கிறது தான் மைனஸ்ல ஜென்ரேட் ஆகிருக்கும் இல்லையா. ஆமாம், அப்போ ஏக்கு பதிலாக என்னன்னு பார்த்துருப்போம், தட் இஸ் 4x அப்படின்ட்டு, பிக்கு பதிலாக என்னன்னு பார்த்துருப்போம் -3y. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யோசிச்சு அதை கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, லாஸ்ட்ல 9 இருக்கு. ஓகே, 9 இருக்குதுன்னா அப்போ இது எப்படி இருந்திருக்கும், தட் இஸ் 3 ஸ்கொயர்டாக இருந்திருக்கும்ல. அப்போ 3 3 9, அப்போ சிங்கிறது என்னவா இருந்திருக்க முடியும், 3ஆக தான் இருந்திருக்க முடியும். ஓகேவா, இதெல்லாம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, ஏன்னா நம்ம இதெல்லாம் 9th படிச்சு தான் வந்திருக்கோம். ஸோ அதை யோசிச்சு பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ரைட். அதுதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, தட் இஸ் 4x - 3y + 3 த ஹோல் ஸ்கொயர்டு. எப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இப்போ இங்கே ஏக்கு பதிலாக 4x இருக்கா. ஓகே, அப்போ அது என்ன கிடைக்கும், a² பதிலாக 4x², அப்புறம் ப்ளஸ் b² பதிலாக -3y இருக்கனால -3y த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 4x - 3y. இது வந்து 2 × abக்கு பதிலாக. அடுத்து 2 × bcக்கு பதிலாக என்ன போடலாம், 2 × -3y × 3 அப்படின்ட்டு. அடுத்து 2ca பதிலாக என்ன போடலாம், 2 × 3 × 4x. ஓகே, ரைட். இப்போ பாருங்க, இது எக்ஸ்பான்ஷன் கொடுங்க. ஸோ 4x² என்ன ஆகுது, 16x², -3y² 9y², 3² 9. அடுத்து 4 2 8, 8 3 24, மைனஸில் இருக்குது, அப்போ -24xy.
அடுத்தது 2 3 6 6 3 18. இப்போ 18 வந்து மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் 18y. அடுத்து 2 3 6 6 நாங்கள் 24x. ஓகே, எல்லாம் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் அதை எக்ஸ்பேண்ட் கொடுங்க. எந்த இடத்துலனா இந்த இடம் தான். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 24xyங்கிறது மைனஸ் 24xyன்னு வந்துடுது இல்லையா? ஓகே, அதே போல் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 18yங்கிறது மைனஸ் 18y. ஓகே, இது அப்படியே அங்கே பாருங்கள், இந்த இடத்துல அந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 16x². ஓகே, ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் 9y² இருக்கா? எஸ் இருக்குது. அடுத்து 9 இருக்கா? எஸ், நம்ம லாஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா? இருக்குது. நெக்ஸ்ட் மைனஸ் 24xy, அதுவும் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ளஸ் 24x, அதுவும் இருக்குது. அண்டு மைனஸ் 18y, அதுவும் இருக்குது. ஓகே, ஸோ எல்லாமே இருக்குது தானே? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த டோட்டலாக இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? ஸோ 4x ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 3y ப்ளஸ் ஆஃப் 3 அப்படின்ட்டு ஸ்கொயர் பண்ணலாம் இல்லையா? ஓகே, அதை தான் நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், இதனுடைய ஹோல் ஸ்கொயர் ஏன்னா இங்கே a + b + c த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம இந்த ரூட் எடுக்கு இல்லையா? அந்த ரூட்டுக்கு பதிலாக என்ன போடலாம்? ஹோல் பவரில் 1/2 போடலாம். ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது, வெளியிலே 1/2 இருக்குது. ஸோ அப்போ ரெண்டையும் பேருக்கு நமக்கு 2 இங்கே 2ன்னு வரும். இங்கே இருக்கு இல்லையா? இந்த மாதிரி. இப்போ நம்ம ரெண்டையும் நம்ம அடிக்கலாம். கேன்சல் பண்ணால் என்ன வரும்? ஸோ 1 வரும் இல்லையா? இதையும் அடிச்சுன்னா 1 வரும். அப்போ மிச்சம் கிடைக்கிறது என்னது? 4x - 3y + 3. இது மாடுலஸ் வேல்யூக்குள்ளே போட்டுருங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 6x² + x - 1, 3x² + 2x - 1, 2x² + 3x + 1 அப்படின்னு கொடுத்துட்டு வர்க்கமூலம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ வர்க்கமூலம் அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ரூட் எடுப்போம். ஸோ ரூட் எடுத்தாச்சு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இருபடி சமன்பாடு. அப்போ இருபடி சமன்பாடுனா அதை நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சுவலி காரணிப்படுத்தணும். ஓகே, ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள், 6x² + x - 1. ஓகே, இதில் பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 6 எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும்? நம்ம இந்த 1 கூட பெருக்கிக்கணும். ஓகே, பெருக்கிட்டு இங்கே போட்டுக்கணும் பாருங்கள். ஸோ -6 ஆகிடுது. அடுத்தது இங்கே, ஸோ இங்கே முன்னாடி என்ன இருக்குது? 1 x தானே? அப்போ அதை போட்டாச்சு. ஓகே, அப்போது ஏதோ ஒரு 2 நம்பர் எடுத்தோம்னா அதை கூட்டினா 1 கிடைக்கணும், பெருக்குனா 6 கிடைக்கணும், அதுவும் -6 கிடைக்கணும். அப்போ அந்த எந்த மாதிரியான நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கு இல்லையா? இந்த 3யும் -2யும் பெருக்குனா தான் நமக்கு 6 கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்? 3 - 2 1 கிடைச்சிடும். ஸோ நீங்கள் பெருக்குலேருந்து கொண்டாந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, போட்டாச்சா? இப்போ பாருங்கள், 6x². இதில் இந்த 3x பக்கத்தில் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இது ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாடு எடுக்கலாம். நீங்கள் -2x கூட போடலாம். பட் 3x போட்டால் இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கணும்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, -2x - 1. ஓகே, இப்போ இந்த 6x² வந்து இந்த 3x வர மாதிரி எழுதணும் அப்படின்னா, ஸோ 2ஆல் பெருக்குனா வந்துடும் தானே? அதான் வந்து 3 பெருக்கல் 2x × x, x² x × xன்னு போட்டாச்சு. 3x போட்டுக்கோங்க, -2x - 1. ஓகே, இப்போ இதில் எது ஜென்ரலாக இருக்குது பாருங்கள். தட் இஸ் இந்த 3ம் இந்த எக்ஸும் எப்படி இருக்குது? ஜென்ரலாக இருக்குது. அப்போ 3xஐ வெளியில் எடுங்க. எடுத்திங்கன்னா இங்கே 2x அண்ட் இங்கே வந்து 3x டோட்டலாக வெளில எடுத்துட்டோம்னா ஒரு டைம் இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனது? 3x × 2x + 1 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் இந்த இடத்துல 2x - 1. ஆக்சுவலாக இங்கே என்ன கொண்டு வரணும் அப்படின்னா 2x + 1 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும். 2x + 1 இங்கே வரணும் அப்படின்னா நான் -1 வெளியில் தூக்கி போட்டேன்னா ஈஸியாக இருக்கும். 2x + 1 × 3x - 1. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஜென்ரலாக எடுக்கும்போது இப்படி கிடச்சிருது. ஓகே, ஸோ அதை தான் நான் இங்கே கொண்டாந்து இங்கே போட்டுட்டேன். ஸோ 2x + 1ஐயும் 3x - 1ஐயும் இங்கே கொண்டாந்து இது போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன இருக்குது? 3x² + 2x - 1. இப்போ அதை கொண்டு போயிட்டு காரணிப்படுத்துங்க. என்ன கிடைக்குது? ஸோ நான் முன்ன சொன்னது போல் 3 கொண்டு போயிட்டு இங்கே பெருக்குங்க, -3 கிடைக்கும். ஸோ மேலே 2 போட்டுக்கோங்க. அப்போது பெருக்குனா -3 கிடைக்கணும். யார் வருவா? ஸோ 3 1 3 தான். அண்டு கூட்டுனா 2 கிடைக்கணும். அப்போ இது -1ஆக தான் இருந்திருக்கணும். ஓகே, ஸோ அப்போ 3x², அதுக்கு பக்கத்தில் 3x வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ போடுறது ஈஸி. அடுத்தது -1x - 1, அதாவது இந்த 2x இப்படி நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். இப்படியும் பிரித்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த 3x² 3x × x + 3x -1x - 1. இப்போ 3x இங்கேயும் காமனாக இருக்குது. அப்போ அதை வெளில எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் என்ன கிடைக்கிது? x ப்ளஸ் இது ஒரு டைம் 3xனால 1ன்னு போட்டுக்கிறீங்க. அடுத்தது இதே x + 1 வந்து அங்கே வரணும். எங்கே? இந்த இடத்துல வரணும். அப்படி வரணும்னா யாரை நான் வெளியில் எடுக்கணும்? -1 தான் வெளியில் எடுக்கணும். ஓகே, இப்போ இது ரெண்டுமே x + 1 தான். அப்போ இதையும் வெளில எடுத்து இங்கே x + 1 போட்டுக்கிட்டிங்கன்னா, அதாவது இங்கேயும் x + 1 காமனாக எடுத்து போட்டிங்கன்னா மிச்சம் என்ன இருக்குது? 3x - 1. அது இங்கே போட்டுக்கோங்க. அப்போ அதான் த்ரூ அவுட்டாக இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டிருக்கேன்? x + 1 × 3x - 1. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 2x² + 3x + 1. ஓகே, அப்போ பாருங்கள், மறுபடியும் இந்த 2ஐயும் இந்த 1ஐயும் பெருக்குங்க. ஒரு 2 2
ஸோ கூட்டுனா ப்ளஸ் 3 கிடைக்கணும். அப்போ அது யார்? ஸோ நான் இப்போ தான் சொன்னேன் 2 1 2 பெருக்குன்னா ப்ளஸ் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. அதனால் போட்டாச்சு. இப்போ 2x² அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ 3xக்கு பதிலாக மட்டும் 2x + 1xன்னு போடுங்க. 2x² 2x × x அப்படின்னு பிரித்து எழுதிட்டு இப்போ இந்த 2ல் வந்து 2xை காமனாக எடுக்க போகிறோம். அதுக்காக தான் பிரித்து எழுதணும். ஓகே, இங்கே 1x அப்படி போட்டுக்கோங்க, இங்கே 1 போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டுலேயுமே 2xை காமனாக எடுங்க. இப்போ மிச்சம் என்ன கிடைக்கிது? x ப்ளஸ் ஒரு டைம் இங்கே இருக்கனால 1. ஸோ x + 1. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு x + 1 காமனாக எடுத்தோன்னா வெளியில் 1 போட்டுக்கலாம். அப்போ இதனுடைய சொல்யூஷன் வந்து 2x + 1 × x + 1. ஓகே, அதை கொண்டு வந்துட்டு நம்ம இங்கே 2x² + 3x + 1க்கு பதிலாக இங்கே போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த டேர்மும் 2x + 1 இதுவும் இங்கே இருக்கு இல்லையா, இந்த டேர்மும் 1. அப்போ ரெண்டுமே போட்டோன்னா அடுக்கில் 2 போடலாம் இல்லையா? அடுத்தது ஸோ 3x - 1 போலவே இங்கேயும் வந்திருக்கு. அப்போ 3x² வந்துருச்சு. அடுத்து x + 1 அதே போலவே வந்திருக்கறனால x + 1² போட்டுட்டு இப்போ இந்த ரூட்டுக்கு பதிலாக நம்ம 1/2 போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுக்கு விதிப்படி உள்ளே வந்து பெருக்குனா 2 × 1/2 = 2/2. இப்போ 3லேயுமே 2/2 2/2ன்னு வரும். இப்போ எதெல்லாம் அடிக்கலாம் பாருங்கள். இதுக்கு இதை அடித்தா ஒரு டைம், இதுக்கு இதை அடித்தா ஒரு டைம், இதுக்கு இதை அடித்தா ஒரு டைம். ஓகே, ஆன்சர் என்னது? 2x + 1 × 3x - 1 × x + 1. இதுதான் நம்ம சொல்யூஷன். இப்போ தேர்ட் கொஷின் பாருங்கள். தட் இஸ் √15x² + √3 + √10x + √2. அண்ட் அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாத்துக்குமே சேர்த்து நான் இங்கே ரூட் போட்டுட்டேன் பாருங்கள். ஓகே, ரூட் நம்ம போட்டோம். பட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபேக்டரைசேஷன் பார்த்துக்கலாம், காரணியப்படுத்திக்கலாம். ஓகே, √15x² + √3 + √10 × x + √2 நம்ம இப்போ இது எக்ஸை வந்து உள்ளே பெருக்கலாம். √3x அண்ட் √10x அப்படின்னு உள்ளே கொண்டு போய் பெருக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 15 எப்படி பிரித்து எழுதலாம்? 3 5 15 அப்படின்னு பிரித்து எழுதிடலாம். ஓகே, அப்போ தானே நம்ம √3xை ரெண்டுலேயுமே காமனாக எடுக்க முடியும். ஓகேவா? இந்த இடத்துல எடுத்துட்டா மிச்சம் உள்ள என்ன இருக்குது? √5x. இங்கே ஒரு டைமு √3xனால 1 வெளில வந்துடுது. ஓகே, ரைட். இங்கே பார்த்தோன்னா ஸோ இதையும் ஒரே போல் எடுக்கணும். அப்படிங்கிறனால √2 வர மாதிரி இதை பண்ணணும். அப்போ 2 × 5 போட்டால் நமக்கு √2 √5 தனியாக பிரியும் இல்லையா? ஸோ அதனால் √2 இப்போ நம்ம வெளியில் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது? √5x + 1 அப்படின்ட்டு. அப்போ இது ரெண்டில் என்ன பொதுவாக இருக்குது? ஸோ √5x + 1 √5x + 1 அது ரெண்டையும் நம்ம ஒரு ஒட்டுக்காட்டு இருக்கிறதுனால நம்ம காமனாக எடுக்கிறோம். காமனாக எடுத்தால் மிச்சம் என்ன கிடைக்குது? √3x + √2. ஸோ இதுக்கு உண்டான சொல்யூஷன் நம்ம இங்கே பார்த்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு உண்டானதை இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, √5x² + 2 × √5 + 1 + 2. ஓகே, இப்போ 2√5x அப்படிங்கிறத அப்படியே நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம் அடுத்த ஸ்டெப்பில். பட் இதில் மட்டும் என்ன ஆகுனா x² இருக்கிறத x × xன்னு பிரித்து எழுதிட்டு இப்போ √5 × x காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? x + 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, இப்போ இங்கே வெளியிலேயே x + 2 இருக்குது. அப்போ √5x × x + 2 + x + 2. அப்போ இங்கே பாருங்கள் x + 2 ரெண்டுலேயுமே காமன்னால அது தனியாக எடுத்துட்டிங்கன்னா அப்போ √5x + 1ன்னு நமக்கு கிடைச்சிருது. இப்போ மூணாவதாக என்ன இருக்குது? தட் இஸ் √3x² + √2 + 2√3 × x + 2√2. ஓகேவா? இப்போ இது பாருங்கள், √3x² அப்படி போட்டுக்கோங்க, √2x உள்ளே பெருக்குங்க, 2 × √3x போட்டுக்கோங்க +2√2. இப்போ இங்கே x² இருக்கு இல்லையா? அப்போ நம்ம அந்த x²லேருந்து x × xன்னு எழுதலாம் இல்லையா? இப்போ இதில் வந்து எக்ஸை நம்ம காமனாக எடுக்கலாம்ல இந்த ரெண்டு டேர்மில். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதாச்சு. அப்போ உள்ளே என்ன வரும்? √3x + √2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ப்ளஸ் 2 × √3x + 2√2 இருக்கு இல்லையா? இப்போ இதில் வந்து நம்ம 2வை வெளியில் எடுத்துட்டோம்னா √3x + √2 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குது? √3x + √2 அது காமனாக இருக்குனால அதை தனியாக எடுத்து போட்டோம்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேறு என்ன வருது? x + 2. ஸோ இது தேர்டுக்கு நம்ம போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ண எல்லாத்தையுமே இந்த ரூட்டுக்குள்ளே போடுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்கிறது √5x + 1 √3x + 2√2 x + 2 × √5x + 1 அடுத்து √3x + √2 × x + 2 எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. போட்டால் பாருங்கள் √5x + 1 போலவே இங்கேயும் இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஹோல்² போட்டோம். அடுத்து √3 இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே போல் இருக்கனால எதுக்கும் ஹோல்², x + 2வும் 2 டைம் இருக்கனால x + 2² அப்படின்னு ரெண்டு டைம் போட்டுட்டு இப்போ ரூட் எடுக்கணும்னா மேலே 1/2 போடணும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன்.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1/2 உள்ளே பெருக்கிக்கலாம். பெருக்கினா பாருங்கள் 2/2 அப்படின்ட்டு ஒவ்வொரு டேர்முக்கும் வருதா. ஓகே, வந்தோடனே இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ இதுக்கும் ஓரன் 2 தான். அடுத்தது இதுக்கும் கேன்சல் பண்ணலாம், தட் இஸ் இதுவும் ஓரன் 2 தான். அடுத்து இதுவும் கேன்சல் பண்ணால் ஓரன் 2 தான். அப்போ என்ன கிடைக்குது நமக்கு, √5x + 1 √3x + √2x + 2 இதெல்லாம் வந்து மாடில் வேல்யூ எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். That's all. Like, share and subscribe Shifa Diaries.